ஸோ ஓகே நண்பர்களே, ஸோ எஸ் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு இன்டர்செப்டர் பியர் 650 தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க 650. ஸோ இது வந்து பேரலல், ஸோ ட்வின் சிலிண்டர் 650. ஸோ இதோட பீட்டும் நான் ஆல்ரெடி கேட்டேன், செமையாக இருந்துச்சு. சரி வாங்க உட்காருவோம். ஸோ இதுவும் இமாலயன் மாதிரி நம்ம லிஃப்ட் பண்ணுறதுக்கு நல்லா வெயிட்டு தெரியுதுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்ம ஹைட்டு 5'11", ஸோ நமக்கு டிப் 2 ஆகலை, நல்லா ஃபுல்லாக கால் வைக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இது பார்த்தீங்கன்னா புது வண்டி, ஆனால் கஸ்டமர் யாரோ கீழே போட்டு கிளச் லீவர் உடஞ்சிருச்சு. சரி ஆன் போனோம். எனக்கு என்னமோ இமாலயனோட இந்த கிளஸ்டர் இன்னும் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பியர் 650 சொல்லுது. ஒரு ஃபுல் ஸ்வைப்பு 360 ஆன் பண்ணிப்போம். ஸோ இதே ஆன் ஆஃப் ஃபார் கில் ஸ்விட்சு. சரிங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். வாவ், நல்ல ஒரு ரம்பிள். செமையாகுது, அப்படியே பேட்டன்டு டயர்ஸு. ஸோ இது புது வண்டினால் நமக்கு டிசிஆர் காப்பி தான் ஒட்டி வச்சுருக்காங்க. ஸோ கிளச்சு தான் கஷ்டமாக இருக்குது கொஞ்சம், ஆல்ரெடி டைட்டு. ஸோ செம்ம புல். கிளச்சு கியர் தான் எங்கே இருக்குன்னே தெரில. ஸோ இது ஹேண்டில் பார் நல்லா வைடாக இருக்குங்க. அப்படியே எப்படி சொல்கிறது, இப்படி ஓட்டுற மாதிரி இருக்குது நமக்கு. கட்டிங்கும் நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்குது. பிரேக்கிங்கும் செம. வாங்க நம்ம பிரிட்ஜ் டெஸ்ட்டு பண்ணுவோம். டேர்னிங்லாமும் நல்லா தாங்க இருக்குது. சீட்டு ஆனால் கொஞ்சம் ஆன் தி ஃபர்மர் சைடு தான். ஹார்ன் ஓகே. சிங்கிளாக டூவெல்லாம் நான் பார்க்கல. எனக்கு என்னமோ இதோட பீட்டு பிடிச்சிருக்குப்பா. பிரிட்ஜில் ஒரு குதி தெரியுது. ஸோ வண்டியோட லுக்கு பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லணும்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கம்பேரிங் டு இமாலயன் ஆர் ஈவன் தி கொரில்லா. ஸோ இதில் இண்டிகேட்டர் ஆட்டோ கட்டு இல்லை. கியருக்கு தான் கொஞ்சம் தேட வேண்டியதாக இருக்குது. ஆனால் கியர் லிவர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து அப்படி போகுது. ஸோ அந்த ராடு தான் ஃபஸ்ட்டு காலில் படுது, அந்த டிப்பு படாமல். சரி வாங்க இங்கே நம்ம ஒரு யூ-டர்ன் ட்ரை பண்ணுவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம இமாலயன் ரூட்டே தான் நம்ம எடுக்க போகிறோம். ஓகே, லைட்டாக கால் கீழே வைக்கல, பட் ஆங்கிள் பண்ண வேண்டியதாக இருக்குது. செம்ம பவர். அஃப்கோர்ஸ் இது அந்த இன்டர்செப்டாரோட இன்ஜின் தான், பட் இன்டர்செப்டார் எனக்கு என்னமோ ஐ ஃபீல் கொஞ்சம் எனக்கு கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகலை. இது நல்லா நம்ம அப்ரைட்டாக உட்காடுறோம். ப்ளஸ் இது பேட்டர்ன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மட்டமான ரோட்லேயும் நல்லா போகலாம். வழக்கம் போல் மிரரு கொஞ்சம் டைட்டாக தான் பாருக்கு, கிளச்சு மாதிரியே.
ஆனால் இந்த 650யோட இதுக்கு முன்னாடி ஒரு வண்டி ஓட்டி பார்த்துருப்பீங்க. ஸோ அது இன்னும் கொஞ்சம் நல்லா உளுந்த மாதிரி இதுவும் இருந்தது. இதுவும் நோ ஸ்லவுச் அப்படி தான் சொன்னோம். பட் அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒன்று இருந்தது. வரணும் ப்ளஸ் அது ஓட்டும் போது நான் சொல்லியிருப்பேன், அது கொஞ்சம் ஃப்ளிக் பண்ணுறது கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் அப்புறம் தான் கேட்டேன் ஷோரூமில் ஃப்ரண்ட் வீல் காற்று கம்மின்னு. பிகாஸ் நான் ஃபீட்பேக்கும் கொடுத்துட்டேன், வண்டி செயின் லூப்லாம் இல்லை. பட் இது வந்து ஆல்மோஸ்ட் லிட்ரலி புது வண்டி. வா சியானா பவர். வா பிரேக்கிங்கு அட்டகாசம். பாத் ஹோல்ஸ்லாம் அடித்து நெரிச்சிட்டு போகுது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஹிமாலயன் எனக்கு என்னமோ ஹேண்ட்லிங் இன்னும் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா அது நல்ல அப்ரைட் சீட்டிங் போஸ்டரு, மெனுவரபிலிட்டி இன்னும் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா என்னோடய ஸ்டைலுக்கு கொஞ்சம் ஹேண்டில் பார் கொஞ்சம் ஒய்டு, இன்னும் கொஞ்சம் லைட்டாக 2 சைடு ஒரு 2 mm கம்மி பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கிளச்சு வேறு உடஞ்சதுனால பார்த்து பார்த்து ஓட்ட வேண்டியதாக இருக்குப்பா. ஆனால் ஹைவேஸ்லாம் போனால் கண்டிப்பாக ஆஃப்டர் மார்க்கெட் விண்ட்ஷீல்டு தான் போடுற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக விண்ட் பிளாஸ்ட் அடிக்கும். ஃபார் ஷோர் ஷாட் ஹிமாலயன் மாதிரி இந்த ஸ்பீட்லலாம் அந்த ஒரு லைட் பஸ்ஸினஸ் கையில் தெரிஞ்சது, இதில் தெரியவே இல்லை. ஸோ ஐ பிலீவ் தட்ஸ் த சேம் கேஸ் வித் இன்டர்செப்டர்னு நினைக்கிறேன். ஸோ இன்ஜின் சேம் இன்ஜினால் அதே ஃபீல் தான் உங்களுக்கு இதில் கொடுக்குது. ஆனால் அந்த ஹிமாலயனில் வந்த ஒரு ஆட்ரினல் ரஷ் இதில் அவ்வளோவா தெரியல. ஸோ அது என்ன டியூனிங் தெரியலப்பா. ஸோ நம்மளோட பக்கத்தில் நிற்கிறவங்களுக்கு இதோட எக்ஸாஸ்ட் பீட்டு செமையாக இருக்கும், நல்லா தட தட தடந்து. இந்த இன்டர்செப்டர் ஆர் GT 650யில் ட்வின் எக்ஸாஸ்ட் வரும், இதில் சிங்கிளாக கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் பள்ளம் ஹிமாலயன் அளவுக்கு அப்சர்வேஷன் கிடையாது, ஐ மீன் அப்சர்வ் பண்ணுறது இல்லை. ஸோ சஸ்பென்ஷன் பேஸ்டு பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் தான் போய் ஆகணும் நீங்கள். இதெல்லாம் நல்லா கொஞ்சம் நம்மளை அன்ஸ்டேபிள் ஆக்குது. ஹிமாலயன் அப்படி கிடையாது. ஸோ அதான் இப்போது இந்த மாதிரி கொஞ்சம் ரஃப்பாக ஓட்டுறதுக்கு இந்த ஹேண்டில் பார் எனக்கு கொஞ்சம் இன்னும் ஷார்ட்டாக எனக்கு வேணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இது கொஞ்சம் ஆஃப் கண்ட்ரோல் ஆகிற மாதிரி இருக்குது எனக்கு. நான் கொஞ்சம் ஸ்லைட்லி அப்படி இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஃப்ளிக்கபிளாக இருக்கும். பட் பவர் பிரேக்கிங் ஸ்பாட் ஆன் அண்ட் ஆல்சோ இன்ஜின் நல்லாயிருக்கு. ஃப்ரீ லெஃப்ட்டு கிடையாது, ஆனால் எல்லோரும் போகிறாங்க வழக்கம் போல். பவருக்கு எந்த குறையும் இல்லைப்பா. தெரிஞ்சு எதுவும் நம்ம ஓட்ட இதுவாகிடும். பட் ஆனால் கண்டிப்பாக
என்னை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் இப்படி இருக்கணும். ஐ மீன் கொஞ்சம் ஹேண்டில் பார் கொஞ்சம் க்ளோஸாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ பிலீவ் இட் மைட் ஆன் அ லாங்கர் ரன் ஷோல்டர் பெயின் ஸ்ட்ரெயினுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. சிபிஆர் ஓட்டிட்டு இதை சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது, பட் என்னோடய ஃபீட்பேக் இதுதான். இங்கேயும் கொஞ்சம் பேட் ரோடு பார்ப்போம். ஓகே, அந்தளவுக்கு தெரில, குதி இருக்குது. ஸோ அந்த இதில் சொன்ன மாதிரி தான், இதெல்லாம் ஹிமாலயன் தான், இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ பியர் கேன் டூ இட், பட் நாட் லைக் தி வே ஹிமாலயன் டஸ் இட். ஸோ ஏன்னா வெயிட்டை பொறுத்த வரைக்கும் ஹிமாலயன் மாதிரி தான் இருக்குது வெயிட் வந்தது. ஓகே, பார்க்கிங்கும் நம்ம ஈஸியாக கொஞ்சம் மெனூவர் பண்ணி விட முடியுது. ஸோ அதான் கைஸ், ஸோ ஓட்டி முடிச்சாச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதான் சீட்ஸு கொஞ்சம் ஹார்டு அண்ட் ஹேண்டில் பார் கொஞ்சம் என்ன ப்ரிஃபரன்ஸுக்கு கொஞ்சம் வைடர், கொஞ்சம் லைட்டாக ஷார்ட்டாக இருக்கலாம். ஸோ எஸ், மற்றபடி தம்ஸ் அப் தான், பட் நாட் as quite equivalent to the Himalayan. So and of course long rides or suspension நல்லா இருக்கணும் பார்த்தீங்கன்னா you have to definitely go for the Himalayan as per my riding style and my feedback. So yes, that's all மக்களே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். Bye bye.